வணக்கம். இன்னைக்கு 6ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த காரைக்கால் அம்மையாரின் மிகச்சிறந்த படைப்பான திரு இரட்டை மணிமாலை பத்தி நாம பார்க்க போறோம். முற்றிலும் வேறான 2 மணிகளை வச்சு எப்படி ஒரு மாலையை உருவாக்குறது, அதுதான் இந்த இரட்டை மணிமாலையோட மிகப்பெரிய சுவாரஸ்யமே. வேண்டா அப்புறம் கட்டளை கலித்துறை, இந்த 2 வகையான பாடல்களையும் அந்தாதி முறையில அம்மையார் ரொம்ப அழகாக ஒன்றோடொன்று இணைச்சிருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, முற்றிலும் மாறுபட்ட இந்த 2 கவிதை நடைகளையும் ஒரு சங்கிலி மாதிரி எப்படி கச்சிதமா பின்னிருக்காங்க. முதல் 5 பாடல்கள்ல சிவனோட பிரம்மாண்டமான திருவுருவத்தை பார்த்து வியக்கிறதும் உலகப்பற்ற விரதும் தான் மைய கருத்தாக இருக்கு. பிறப்பை அறுக்கும் சிவனோட எல்லையற்ற ஆற்றலையும் நஞ்சுண்டு உலகை காத்த அவரோட கருணையையும் அம்மையார் மாறி மாறி ரொம்ப சிறப்பா புகழ்கிறார். நீ எனக்கு அருள் செய்யாட்டாலும் நான் உன்னையே பற்றுவேன் அப்படின்னு 4வது பாட்டுல அம்மையார் சொல்றது அவங்களோட தளராத உறுதியை காட்டுது. சரி, அடுத்ததா 6 முதல் 10 வரையிலான பாடல்களுக்கு வருவோம். இங்க மனதை ஒருமுகப்படுத்துற அக வழிபாடும் இறையருளும் தான் பிரதானம். அர்ஜுனனுக்கும் மார்க்கண்டேயனுக்கும் அருளியதை சுட்டிக்காட்டி இறைவன் தான் நமக்கான ஒரே இறுதி புகலிடம் அப்படிங்கிறத ரொம்ப அழுத்தமா நமக்கு நினைவூட்டுறாங்க. சுடுகாட்டில் ஆடும் சிவனோட கிங்கினி ஓசையே என் தியானம்னு சொல்றாங்க. எப்பேற்பட்ட அச்சமூட்டும் சூழலிலும் அவங்க காணும் ஆன்மீகம் சிலிர்க்க வைக்குது. அடுத்ததா 11 முதல் 15 வரையிலான பாடல்கள் அன்பின் வலிமை அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு மாற்றத்தை நமக்கு உணர்த்துது. அழிவில்லாத சிவனோட திருவடிகளை போற்றுவதே சிறந்தாரம், அது மட்டும்தான் நம்மளோட மரண பயத்தை நீக்கும் வழின்னு அவங்க தெளிவா கற்பிக்கிறாங்க. வெறும் பூக்களை தூவி வணங்குற சடங்குகளை விட உண்மையான அன்பை வச்சாலே இறைவன் ஈஸியா வசப்படுவான்னு சொல்றது எவ்வளோ பெரிய உண்மை. இறுதியா 16லிருந்து 20 வரையிலான பாடல்கள்ல எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாத முழுமையான சரணாகதி அப்படிங்கிற அழகான உச்சகட்டத்தை நம்ம அடைகிறோம். ஒரு சின்ன தீப்பொறிப்பட்டு பஞ்சு எரிவது போல இறைவனோட பேரை சொன்னாலே நம்ம கடந்த கால பாவங்கள் எல்லாம் எரிஞ்சிடும். இறைவனை தேடி எங்கேயும் அலைய வேண்டாம், அவன் நம் அன்புக்குள்ளேயே ஒளிஞ்சிருக்கான் அப்படின்னு 18ஆம் பாடல் சொல்றது ரொம்பவே அழகு இல்லையா? இந்த மொத்த 20 பாடல்களும் இறைவனோட அழகு, ஆற்றல், அப்புறம் அருள், இந்த 3ஐயும் எப்படி பின்னி இருக்குன்னு பாக்குறப்போ ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. இதோட உண்மையான மையக்கருத்து என்ன தெரியுமா? ஒரு குழந்தை அப்பா கிட்ட காட்டுற மாதிரியான உரிமை கலந்த அன்பு, இதுதான் அவங்களோட பக்தி. என் பிழைகளை எல்லாம் பொறுப்பவன் அந்த சிவனே அப்படிங்கிற 19ஆம் பாடல் மனிதனுக்கும் இறைவனுக்கும் இருக்கிற இடைவெளிய ரொம்ப இயல்பா குறைக்குது. சடங்குகள் எல்லாமே மறைஞ்சிடும், ஆனா உரிமை கலந்த அன்பு மட்டும் நிலைக்கும். உங்களுக்கான உண்மையான பக்தி எதுன்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.